டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாய் துர்நாற்றத்தை பற்றி. சரி, இந்த வாய் துர்நாற்றத்துக்கு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தேவையானது வந்து 3 விஷயங்கள். அதாவது 1 எலுமிச்சை பழம், 2 வேப்ப இலை, 3 துளசி இலை. இந்த 3 இலையை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். துளசி இலை அப்படின்றது டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக. அதாவது துளசி இலையை கொண்டு ஒரு 5 இலை, டெய்லி ஒரு 5 இலை எடுத்துக்கோங்க. 5 இலை எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ரெடி பண்ணி அதை நல்லா கொதி நில அளவுக்கு கொண்டு வந்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அந்த தண்ணி கொதி நில அளவுக்கு வந்த பிறகு இந்த துளசி இலையை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியமான நம்ம வாய் கொப்பளிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாய் சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம துளசி இலையை அந்த சுடு தண்ணியில் போட்டு இது பண்ண வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஊறின பிறகு அதாவது நம்ம வாய்க்கு எந்த அளவுக்கு ஹீட்டு தாங்குமோ அந்த அளவுக்கு வந்த பிறகு அந்த தண்ணியை எடுத்து ஃபுல்லாக ஒரு 2 நிமிஷம் நல்லா உங்கள் வாயை கொப்பளிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ டெய்லி ஒரு 30 நாளைக்கு இது நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். அந்த துளசி தண்ணியை டெய்லி காலையில் ஒரு முறை, நைட்டு படுக்கும்போது ஒரு முறை. ஸோ இதை நீங்கள் டெய்லி நல்லா 2 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியோட வச்சு வாய் கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை துப்பிடலாம். இது ஒன்று. 2வது வாரத்துக்கு ஒரு முறை வேப்ப இலை இருக்கு இல்லையா, ஒரு வேப்ப இலை ஒரு 10-15 வேப்ப இலையை எடுத்துட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிடுங்க. நல்லா சட்னி அரைக்கும்போது எப்படி நம்ம சட்னி அரைக்கிற அளவுக்கு அரைக்கிறோமோ அதே மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு எலுமிச்சத்தை எடுத்து கட் பண்ணி அந்த சாரை அந்த பேஸ்ட் மேலே ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு நம்ம மாமூலாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரஷ்ஷில் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் வாயு இடுக்குகளில் எல்லா இடத்துலையும் மேலே கீழே சைடு எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறை மட்டும் இது பண்ணுங்கள். இந்த எலுமிச்சம் ப்ளஸ் வேப்ப இலையை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வாரம் ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள். இன்னைக்கு திங்கக்கிழமை நான் பண்ணுறேன்னா அடுத்த திங்கக்கிழமை, இது 4 முறை பண்ணால் போதும். இந்த துளசி தண்ணி வாய் கொப்பளிக்கிறது டெய்லி 30 நாள் வரை அது மெயின்டைன் பண்ணுங்கள். இது 2ம் பண்ணுங்கள், உங்களுடைய வாய் துர்நாற்றம் முழுமையாக குறைஞ்சிரும். இதை நீங்கள் பண்ண ஆரம்பித்த 2வது நாளே உங்களுடைய வாய் துர்நாற்றம் ஓரளவுக்கு கொன்றளவுக்கு வந்துடும். நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் பண்ணும்போதே முழுக்க நல்லா துர்நாற்றம் குறைஞ்சிரும். 1 மாதத்துக்குள்ளே உங்களுடைய துர்நாற்றம் முழுமையாக குறைஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.